வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 விஷயங்கள். ஒன்று பைடனோட மினிஸ்ட்ரியிலிருந்து வெளியான திரு விவேக் ராமசாமி அவர்களை பற்றியும், ட்ரம்ப் அவர்களினுடைய 500 மில்லியன் பில்லியன் ப்ராஜெக்ட், மெகா ப்ராஜெக்டை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல வந்து விவேக் ராமசாமி அவர்களை பற்றி ஒரு சுருக்கமாக பார்ப்போம். விவேக் ராமசாமி இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பேரண்ட்ஸுக்கு பிறந்த ஒரு அமெரிக்கன். இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா வந்து தமிழ் பேசக்கூடிய ஒரு அமெரிக்கர் இவர் ஒஹாயோ மாநிலத்தை சேர்ந்தவர். சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண டோஜ் அப்படிங்கிற ஒரு துறையில் வந்து திறன் மேம்பாட்டு துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதில் வந்து எலான் மாஸ்கையும் விவேக் ராமசாமியும் வந்து லீட் பண்ணுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாப்புல. இதில் திடீர்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கார் விவேக் ராமசாமி அவர்கள். அந்த டோஜிலேருந்து நான் ஸ்டெப் டவுன் பண்ணுறேன், நான் வந்து ஒஹாயோ மாநிலத்தோட கவர்னர் அந்த எலெக்ஷனில் நின்று வெற்றி பெறணும்னு எனக்கு ஆசை, அதனால் நான் வந்து வெளியாகிறேன். ஆனால் வந்து எப்பயுமே வந்து திரு ட்ரம்ப் அவர்களுடைய அரசுக்கு என்னுடைய ஆதரவு எப்பயும் இருக்கும். எலான் மாஸ்க் அவர்கள் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து டோஜில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்கார். ஓகே, இந்த விவேக் ராமசாமியை பற்றி சின்ன ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துருவோம். விவேக் ராமசாமி அவர்கள் வந்து ஒரு இளம் தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 960 மில்லியன் அமெரிக்க டாலர் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு இளம் தொழிலதிபர். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் டிகிரி பண்ணியிருக்கார், ஏர்ல் யூனிவர்சிட்டியில் டிகிரி பண்ணியிருக்கார். அது இல்லாமல் வந்து மாஸ்டர் இதுவும் பண்ணியிருக்காப்புல. இவர் படிச்சுக்கிட்டு இருக்கையிலே கிட்டத்தட்ட 15 மில்லியன் டேர்ன் ஓவர்ஸ் பண்ண ஒரு இளம் தொழிலதிபர் இவர். என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா தமிழ் பேசக்கூடிய அமெரிக்கர். ஓகே, ரொம்ப மிகவும் எலான் மாஸ்க் எப்படி இருக்காரோ அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு டெக் டேலண்டன் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பார்மஸ்டிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி துறைகளில் வந்து இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரும் தொழிலதிபர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக் பாலிட்டிஷியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மினிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய துணிச்சல், அது மட்டும் இல்லாமல் அவருடைய விஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அவருடைய இதுவே வந்து ஒஹாயோட கவர்னர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இதில் இன்னொரு சுருக்கமான செய்தி என்னென்னா வந்து அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தலுக்கே அவர் வந்து நாமினேட் பண்ணி நின்னார். மக்களோட ஆதரவு அதிகமாக இல்லாததுனால அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு திரு ட்ரம்புக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் மக்களே. ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த மிகப்பெரிய ஒரு முதலீட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து என்னென்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 500 பில்லியன் அமெரிக்க டாலர், மிகப்பெரிய ஒரு முதலீடு. இது வரைக்கும் உலகத்திலேயே இந்த அளவுக்கான ஒரு முதலீடு வந்து இது வரைக்கும் யாரும் அனௌன்ஸ் பண்ணலை. அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய மெகா ப்ராஜெக்ட். இதோட ப்ராஜெக்ட் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் டெக்சாஸ் மாநிலத்தில் வந்து இதை வந்து இது பண்ணுறாங்க. இதை ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னா 3 நிறுவனங்கள். 3மே இந்த டெக்கில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரக்கல், ஓப்பன் ஏஐ, அது இல்லாமல் சாஃப்ட்பேங்க், அவங்க வந்து 3 பேரும் வந்து ஜாயின் வெஞ்சர் பண்ணி செய்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட்பேங்கோட மயோஷி அப்படிங்கிறவர் தான் வந்து இதோட சேர்மனாக இருக்கார். இது இல்லாமல் வந்து ஓப்பன் ஏஐ, அட்மன், ஆரக்கிளோட சிஇஓ லேரி எலிசன் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து மிகப்பெரிய முதலீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டு இது போன்ற நிறுவனங்களும் வந்து இதில் வந்து டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனம் வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் மிக அட்வான்ஸ்டு லெவலுக்கு போயிடும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுக்கான போகும். இப்போயே உங்களுக்கு தெரியும் ஏஐ டெக்னாலஜி எவ்வளோ ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ சமீபத்தில் கூட இந்தியா லான்ச் பண்ண ஒரு 3 போர்க்கப்பல்கள்லையுமே இந்த ஏஐ எனேபிள்டு வார்ஷிப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஏஐ டெக்னாலஜி வந்து இருக்கக்கூடிய 3 வார்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஏஐ டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க என்ன சாதாரணமாக இப்போ சொல்லியிருக்காங்கன்னா தற்சமயத்துக்கு அவங்களோட எய்மே வந்து இந்த மெடிக்கல் துறையில் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆர்என்டி மாதிரி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இது அமெரிக்காவுடைய டெக்னாலஜியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான் இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மக்களே. இந்த மயோசி வந்து என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, இதை மெயினாக வந்து
அமெரிக்கர்களுடைய ஒரு மெடிக்கல் டேட்டா இதை வந்து ப்ளஸ் வந்து அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான சப்போர்ட்டு அமெரிக்கர்களுடைய ஹெல்த்து ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்னும் அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து முதல் இது வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுடைய அந்த மெடிக்கல் டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஏஐஏ ரிசர்ச் பண்ணோம். ஏஐ என்ன லெவலில் இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன ஏதுன்னு வந்து அப் டு டேட் வந்து ஏஐஏ எடுத்து டாக்டருக்கே அட்வைஸ் பண்ணும். இந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், இந்த மெடிசனை கொடுங்க, இந்த மெடிசன் இந்த அளவில் இவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும், இவருக்கு வந்து சர்ஜரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிக்கல் துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறதுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜியை வந்து இப்போ பயன்படுத்த போகிறாங்க. சரி, மெடிக்கல் துறை மட்டும்தானா அப்படின்லாம்? அப்படி மட்டும் கிடையாது. அனைத்து துறைகளிலுமே வந்து இந்த ஏஐ வந்து இவங்க வந்து புகுத்த போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்க போகுது. இப்போயே ஏஐ டெக்னாலஜி வந்து நம்ம எல்லோரும் பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ஏஐ வந்து இன்னொரு லெவலுக்கு போணுச்சு அப்படின்னா, அந்த மயோசி வந்து சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு வந்து, இப்போ வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இருக்குது, அடுத்த வாட்டி ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் லெவலுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ ஆரம்பித்தாச்சு, இன்னொரு 4-5 ஆண்டுகளில் அமெரிக்கா இந்த ஏஐ டெக்னாலஜியில் ஒரு ஒரு விண்ணுக்கு எட்டாத தூரத்திற்கு செல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது மக்களே. ஓரளவுக்கு இந்த டெக்னாலஜி அங்கே வளர்ந்தாலும் இதோட இம்பேக்ட் வந்து உலக அளவில் இருக்கும். ஸோ உலக அளவிலேயே இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னால் பயன் அடையலாம் அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை உங்களை சந்திக்கிறேன். நமக்கு வந்து இப்போ வியூஸ் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. யாராவது பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.